நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்தில் போய் கோபிநாத்கிட்ட போய் நின்னேன்னு அந்த நாயை விட்டா என்ன பிடிச்சா என்ன? இன்னைக்கு வந்து நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான். நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க வாக்கிங்கு, அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இவருக்குலையா அல்ல. ஏன்னா நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நன்றி எல்லார்கிட்டையும் இருக்குது, நம்ம ஆளுங்கிட்டலாம் இருக்குது. இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க. நன்றி இருக்கிறதுனால தான் ஜெயிச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டாக்டர் சொல்கிறார், நாய் கடிச்சு மட்டும் ரேபிஸ் வரதில்லைங்க, பூனை எச்சப்பட்டால் கூட ரேபிஸ் வரும்னு. நாய் என்னும் போது எதுக்காக சொல்கிறேன்னா, நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம். அதை இந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க, ஹீரோயின் ஆக்கிட்டாங்க, ஒன்றும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போகிறேன்னு சொன்னால், ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய்ங்க பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து ஏன்னா அன்பாக இருக்க போகிறோம். அதுக்கு தெரியாது எம்ஆர்ஆ பிள்ளையா வர நடிகை சங்க தலைவரா, அதெல்லாம் தெரியாது. வாயை வச்சிருச்சுன்னா ஒம்புன்னு. அப்போ டாக்டர் சொல்கிறார் எச்சப்பட்டால் கூட வந்துடும் சொல்லிட்டார். அப்போ எச்சையும் படக்கூடாதுன்னா என்ன செய்யுது? ஆனால் நாய் நல்ல நன்றி உள்ளது. இதற்காகத்தான் மனைவி என்ன சொன்னால் புருஷன்கிட்ட, இந்த நாயை வீட்டில் வச்சுக்காதீங்க, இந்த சனியை நம்ம எச்சப்பட்டால் கூட நமக்கு வியாதி வந்துருமா, முதல்ல போய் விட்டுவாங்கன்னா, இவன் போய் அடுத்த தெருவில் போய் விட்டுட்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்து அந்த நாய் முன்னாடி நிற்கிது, இவன் அப்புறமா தான் வரான். இல்லடி நான் விட்டுட்டு தான் வந்தேன் நாயை, அது இவ்வளோ பெரிய தொல்லை பண்ணுது. அதுக்கு தெரியாத இடமா போய் விடியாது. ஒரு 10 தெரு டிஃப்ரென்ஸில் போய் விட்டுட்டு வந்தான். வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தால் நாய் இருக்குது, இவன் லேட்டாக வரான். ஏடி இது இப்படி வந்துருச்சே, சரி வேறு ஊரில் போய் விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டுட்டு வந்தான். வரும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணான், ஏண்டி அந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டான். நாய் வந்துருச்சுங்க, அது இங்கே தாங்க இருக்குது. அங்கே தான் இருக்கா? அப்படின்னா அந்த நாய்கிட்ட கொஞ்சம் கேளு, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் எப்படி வர்றது அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல். ஏன்னா அவனுக்கு தெரியல விலாசம், நாய்க்கு தெரியுது விலாசம். அதனால் நாயை வந்து இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணி அதில் நம்ம குழந்தை போய் பேச அவங்க டாக்குன்னு பாதி பேர் கத்த, பாதி பேர் வந்து ஷீ கேன் டாக்குன்னு சொல்ல. இப்போ நாய் டிபேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே.